ஒரு சமயம் கவிட் என்ற இளைஞன் காடுகளால் எப்போதும் மயங்கியிருந்தான். அவன் அதன் ஆழங்களை ஆராய்ந்து அதன் ரகசியங்களை கண்டுபிடிக்க விரும்பினான். மற்றொரு நாளில் அவர் இறுதியாக தனது வாய்ப்பை பெற்றார். டேவிட் ஒரு காடை நடந்து செல்வதற்காக புறப்பட்டான். காட்டின் இயற்கைக்கு மூழ்கி காட்டின் அனைத்தையும் அனுபவிக்க ஆர்வமாக இருந்தான். அவர் நாள் முழுவதும் செங்குத்தான மரங்களுக்கான தடைகளிலிருந்து சட்டென்று வரும் ஆறுகளை சந்தித்தார். ஆனால் அவர் தொழிலில் கஷ்டங்களுக்கு ஆளானார். நான் முன்னேற்றம் செய்ய முயன்றேன், எப்போதும் தொடர்ந்து. அவன் காடையில் ஆழமாக பயணம் செய்வதற்கான வழியில் டேவிட் அவன் இன்றுவரை அறியாத உலகத்தை கண்டுபிடித்தான். அவர் வெளிநாட்டு விலங்குகளை சந்தித்தார், உள்ளூர் சமூகங்களை எதிர்கொண்டார் மற்றும் காட்டு உயிரினங்களுக்கு இடையேயான சிக்கலான உறவுகளைப் பற்றி கற்றுக்கொண்டார். ஆனால் காடு ஒரு அபாயகரமான இடமும் ஆக இருந்தது. அதற்காக டேவிட் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். அவன் விஷக்கூட்டிய நாகங்களையும் உயிர் உதைக்கும் மூவர்களையும் சந்தித்தான். ஆனால் அவன் எப்போதும் கவனமாகவே இருந்தான். தன்னை பாதுகாக்க அவரது அறிவுத்திறனை மற்றும் பயிற்சியை நம்பினான். சவால்களை மீறி டேவிடம் தனது வாழ்க்கையின் சிறந்த நேரத்தை அனுபவிக்கிறது. அவர் அவனை நேசிக்கும் காரியத்தை செய்து கொண்டுள்ளார் மற்றும் அவர் ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டுள்ளார். அவர் காடின் உள்ளே மேலும் பயணிக்கிற போது அந்த பயணம் காலையும் இலக்கு போன்ற முக்கியமாகவும் இருந்தது என்பதை அவர் உணர்ந்தார். அவசரமாக டேவிட் தனது பயணத்தின் முடிவுக்கு வந்தான். ஆனால் அவர் வீடு திரும்ப தயாராக இல்லை. அவன் காடில் காதலிக்கிறான், மேலும் அதன் ஆழங்களில் ஆராய்ந்து அதன் ரகசியங்களைப் பற்றி கற்றுக்கொள்வதற்கு அதிக நேரம் செலவிட விரும்புகிறான். அதனால் அவர் தனது பயணத்தை